நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது 24 நியூஸ் தமிழ். தொடர் சாரல் மழை மற்றும் கடும் குளிர் காரணமாக சுற்றுலா பயணிகளின் வரத்தின்றி வெறிச்சோடிய சுற்றுலா தலங்கள். மலைகளின் அரசி என்று அழைக்கப்படும் நீலகிரி மாவட்டத்திற்கு அண்டை மாநிலங்களான கேரளா, கர்நாடகா மற்றும் சமவெளி பிரதேசங்களில் இருந்து நாள்தோறும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வருகை புரிகின்றனர். இவ்வாறு வரும் சுற்றுலா பயணிகள் உதகையில் உள்ள உலக பிரசித்தி பெற்ற அரசு தாவரவியல் பூங்கா, ரோஜா பூங்கா, படுகை இல்லம் உள்ளிட்ட பல்வேறு சுற்றுலா தலங்களை கண்டு ரசித்து செல்கின்றனர். இந்நிலையில் நீலகிரி மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாகவே தொடர்ந்து காற்றுடன் கூடிய மழை பெய்து வருகிறது. மேலும் நீலகிரி மாவட்டத்தில் மழை பெய்ய வாய்ப்புகள் உள்ளது என வானிலை அறிவிப்புகளும் வந்து கொண்டிருந்த நிலையில் மாவட்டத்தில் கடந்த ஒரு வாரமாக தொடர்ந்து காற்றின் வேகம் அதிகரித்தும் காணப்பட்டது. இதனால் ஆங்காங்கே மரங்கள் வேரோடு சாய்ந்து விழுந்தது. உதகை, குந்தா உள்ளிட்ட பகுதிகளில் சாரல் மழையுடன் பலத்த காற்று வீசி வருகிறது. இந்நிலையில் நீலகிரி மாவட்டத்தில் நிலவும் கடும் குளிர் காரணமாக உதகையில் உள்ள சுற்றுலா தலங்கள் அனைத்தும் சுற்றுலா பயணிகள் இன்றி வெறிச்சோடி காணப்படுகிறது. குறிப்பாக உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் குறைந்த அளவிலான சுற்றுலா பயணிகள் வந்து செல்கின்றனர். இதனால் வெறிச்சோடிய பூங்கா சுற்றுலா பயணிகளின் வரத்தின்றி ஒரு சில வியாபாரிகளும் கடைகளை திறக்காமல் வீட்டில் முடங்கி கிடக்கின்றனர்.